கலங்காதே மகனே காத்திடுவார் இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இப்பதானார் அளிக்கவில்லையோ இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இப்பதானார் அளிக்கவில்லையோ இல்லையோ 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 மனசாபம் கொள்ளவில்லையோ மனசாபம் கொள்ளவில்லையோ காப்பார் உன்னை காப்பார் கலந்தாதே மகனே காத்திடுவார் கலந்தாதே மகளே காத்திடுவார் கண்ணுன்னை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடா இருப்பார் கண்ணுன்னை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடா இருப்பார் ஆண்டேகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார் ஆண்டேகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் நிறைய அழைக்கப்பட்டு நிறைய அழைப்பு கொடுத்திருந்தோம். ஆனா இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும் தான் ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். நாளைக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாம் வருவாங்க. அப்ப இது நாளைக்கு நம்ம ஜெபத்திற்கு இது ஒரு ஆயத்த ஜெபமாக ஏற்படுத்தியிருந்தது. எங்க பிஷப் ஐயா முன்னக்கூட்டி அங்க வீட்டம்மா ஊரு கன்னியாகுமரி விஷமா அம்மா ஊர் தான் கன்னியாகுமரி மயிலாடு மயிலும் எங்க பொண்ணு எடுத்துருக்காங்க அதனால அங்க தங்கி திடீர்னு 12 மணிக்கு போன் அடிச்சேன். ஐயா நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப இன்னைக்கு வாங்க ட்ரெயின்ல வந்துருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சோதரர் கூட்டோட உடனே வந்துட்டாங்க. நமக்கு நல்ல ஒரு செய்தியை கர்த்தர் ஐயா தருவாங்க. அம்மா நிறைய பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அவங்க ஒரு பாட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாடுவாங்க. 2 பேரும் மீதி நேரத்தை அவங்க பொறுப்பெடுப்பாங்க. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அலைய மண்டம் சர்ச்சுடைய செக்ரட்டரி இருக்கின்றார் மேடம் பிரதர் காண்டு துதிக்கின்றேன். டேவிட் பிரதர் மகிழ்ச்சி நம்மத்தில் இருக்கிற மகிழ்ச்சிக்குரிய அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கு நம்ம சேர்றத கண்ணனூர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்களுடைய கோடினேட்டராக சேர்றதுக்காக அவங்களுக்கு துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை கூறி வரவேற்கிறேன். இந்த பாட்டை அந்நிய பாஷையில் அன்னை நல்லா பாடுவாங்க. நான் தமிழில் பாடுவோம், அவங்க அந்நிய பாஷையில் பாடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பாடி ஒரு சார்ந்து பாடி மீதியான பகுதியை அது அவங்க கை ஐயா ஓடிவாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட்.
காப்பார் உன்னை காப்பார் காத்தவர் காப்பார் என்றும் இனிமேல் காத்திடுவார் கலங்காதே மகனே காத்திடுவார் கலங்காதே மகனே காத்திடுவார் கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடா இருப்பறையா கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார் அவர் கைவிடா இருப்பார் கலங்காதே மகனே திருவா அபிநாமே நாரா ராமுரா ராமனரா அபிசரிவா ஒமே நரா மேனமஸ்தே நரபனலியாவோ ரோமே இப்பொழுது ஐயா செல்லம்மாண்டி யாரா இதுவரைக்கும் எத்தனையோ பாஸ்டர் சொல்லி இருக்கிறாங்க. வீட்டம்மா செல்லம்மாண்டி சொன்ன ஒரே ஒரு செல்லம்மா பேரு செல்லம்மா தானே ஐயா? நீ செல்லம்மாண்டி நானும் செல்லம்மாண்டி வைத்து விடு, நன்மைகள் உனக்கு உண்டாகும். அவரே உன்னை ஆதரிப்பார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தர் மேல் பாரம்
சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அண்ணல் கஷ்டத்தை பாரம் வைத்தார் அவர்கள் நீக்கி கண்ணீர் துடைத்தார் அண்ணல் கஷ்டத்தை பாரம் வைத்தார் அவர்கள் நீக்கி கண்ணீர் துடைத்தார் அத்தனில் வைத்து நன்மைகள் உனக்கு உண்டாகும் அவரே உன்னை ஆதரிப்பார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே மாத்தை மரியாள் ராசி போல கர்த்தரை நம்பினார் ஆதரிப்பார் மாத்தை மரியாள் ராசி போல கர்த்தரை நம்பினார் ஆதரிப்பார் கர்த்தரை பாரத்தை வைத்து விடு நன்மைகள் உனக்கு உண்டாகும் அவரே உன்னை ஆதரிப்பார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே வறுமைப்பட்ட குறை நோய் பிணிகள் எதுவானாலும் குறை தீர்ப்பார் வறுமைப்பட்ட குறை நோய் பிணிகள் எதுவானாலும் குறை தீர்ப்பார் கர்த்தனை பாரத்தை வைத்து விடு நன்மைகள் உனக்கு உண்டாகும் அவரே உன்னை ஆதரிப்பார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே ஸ்தோத்திரம் கர்த்தாவே சப்பா இந்த வேலைக்காக நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உமது கிருபையினால் எங்களை நடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏழை முன்னேற்ற சபையை ஆசீர்வதிங்க. பிஷப் ஐயாவை ஆசீர்வதிங்க. பிஷப் அம்மாவை ஆசீர்வதிங்க. விசுவாச மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா இந்த சபையை அபரிதமாய் ஆத்மாக்களை நீர் கொண்டு வாங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர இந்த உபவாச கூட்டத்தை தொடக்கம் முதல் முடிவரை மது பிரசன்னம் இருக்குமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. வாதைகளும் பொல்லாப்புகளும் ஏசப்பா மக்களையும் ஏசப்பா சபையும் வீட்டையும் அணுகாதவன் நீர் பாதுகாத்து வேலையடைத்து காத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கல்லூர் பகுதியை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீர் ஏசப்பா இந்த இடம் மட்டும் கர்த்தாவே. இந்த அழகிய மண்டபம் முதல் ஏசப்பா நீர் ஏசப்பா எல்லா மக்களையும் ரட்சிப்புகளாய் மாற்றுகையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சிக்கக்கூடாதபடி எமது கை குறுகி போகவில்லை ஆண்டவரே. ரட்சிக்க கூடும் கர்த்தாவே. உம்மால் எல்லாம் கூடும் என்று சொன்னாலும் ஏசப்பா நீர் ஏசப்பா ஆத்மாக்களை கொண்டு ஏசப்பா அறுவடை செய்தியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாளைக்கு நடக்கும் முகாமை ஆசீர்வதிங்க. ஊழியர்கள் ஏசப்பா ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்து வார்த்தைகளெல்லாம் ஏசப்பா நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதிகமான ஊழியக்காரர்கள் ஏசப்பா நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா அவர்கள் கால தாமதமாக வராமல் ஏற்ற நேரத்தில் அவர்கள் வந்து சேர ஏசப்பா நீர் கிருபை பாராட்டுங்க. போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொன்னான் ஏசப்பா. ஒவ்வொரு ஆசீர்வதித்து அனுப்புங்க கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாளைக்கு நடக்கக்கூடிய முகாமை ஆசீர்வதிங்க. தேவையெல்லாம் சந்திங்க கர்த்தாவே. பரத்திலிருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தருமையாகவும் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனையும் ஏசப்பா நீர் பொறுப்படுங்க. மக்களை கூட்டி சேர்த்து ஏசப்பா ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மக்கள் என்ன குறையோடு வந்தாலும் ஏசப்பா நீர் குறைகள்லாம் நீக்கி ஏசப்பா அவர்களை ஆசீர்வாதத்தால் அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
பாஸ்டர் ஐயாவையும் ஆசீர்வதிங்க, பாஸ்டர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அநேக இடத்துல இருக்காங்க சபா பாஸ்டரையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, எல்லோரையும் சுகத்தினால் இடை கட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வீட்டுக்கு போனோன்னே எங்கே பஸ்ஸில் இறங்குறோமோ அங்கிருந்தே காரில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வேற எங்கேயும் தங்கவும் வைக்க மாட்டாங்க. சாப்பாடு விசப்பம்மா நேர்த்தி அந்த தோசையை மறக்கவே முடியாது. தோசை சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக செல்ல பிள்ளை போல எங்களை அப்படியே பராமரிப்பாங்க. ஐயாவை மறக்கவே முடியாது. சென்னையில் இன்னைக்கு எல்லா ஊழியரை விட ஆண்டவர் பிஷப்பை கனப்படுத்தி நிறைய சபைகளை ஸ்தாபிக்க, நிறைய ஊழியக்காரங்க உருவாக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சென்னையில் ரோஜர் பெற்றவர் டிவி ஊழியர். அங்கே போன உடனே டிவிக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க செய்தி கொடுக்குறது. அது உலகத்துக்கும் பேர். இப்படி நல்ல கிருபையை தந்திருக்கிறாங்க. நாங்கள் நண்பராக இருந்து 30 வருடம் இருக்கோம். ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரை ஆண்டவர் அப்படியே நடத்திட்டு வர்றாரு. தொடர்ந்து நீங்கள் பாஸ்டருக்கா பிஷப்பையாக்கா குடும்பத்துக்காக ஜெபிக்க முடியாது அன்போடு கேட்கின்றேன். அவங்க நல்ல வாக்குத்தத்த செய்திலாம் நம்ம தருவோம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 2 கரங்கள் தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தி அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், சேனைகளின் கர்த்தர். பரிசுத்த 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 சத்தமாய் சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர். பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தருக்கு மகிமை. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்படியாய், உபவாசித்து ஜெபிக்கும்படியாய், நம்மை நாமே சுத்திகரித்து ஜெபிக்கும்படியாய், தேவனுடைய பாதத்தில் தேவனுக்கு அருகாமையில் ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். அநேகர் இன்று சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அநேகர் இன்று ஆஸ்பத்திரியில் அவர்கள் வியாதியினால் தாக்கப்பட்டு கட்டப்பட்டு வேதனையோடு இருக்கிறார்கள். அநேகர் பிசாசின் போராட்டத்தினால் தேவனுக்கு அருகாமையில் வரவிட முடியாதபடிக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாமோ விடுவிக்கப்பட்டு சுதந்திரமாய் இருந்து இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை பாடவும், அவரை ஸ்தோத்தரிக்கவும், அவருடைய வசனங்களை தியானிக்கவும், அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கவும் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஹோலி யுனைடெட் சர்ச் ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களின் ஐக்கிய திருச்சபை, அப்படிதானே? பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபை. இந்த சபையை தேவன் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தந்திருக்கிறார். இதன் மூலமாய் வசனங்கள், வார்த்தைகள், அநேக ரட்சிப்புக்கு உண்டான தேவனுடைய நல்ல செய்திகள் உலகம் முழுவதும் சோசியல் வலைதளத்தில் இருக்கிறவர்களுக்கும், அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் நன்மையாக இருக்கிறது. ஆண்டவர் இன்னும் அநேக காரியங்களை செய்ய போகிறபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3-4 ஜெப குறிப்புகளை நாம் செபித்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்முடைய பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, அதாவது இது தலைமை சபை, அடுத்து ஆறுமநேரி, கருங்கடல், சோதரம், தென்காசி, சாத்தான்குளம், இப்படி கிட்டத்தட்ட அநேக சபைகளை இந்த பகுதியிலும் திரளான அலைய மண்டம் சபைகள், அதுபோல இன்னும் அநேக
வீட்டு சபைகள் அவைகள் எல்லாம் விருத்தி அடைய வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மாநிலத்தின் எல்லா இடத்திலும், மதுரையிலும் நம்முடைய சபை தொடங்கப்பட்டு அங்கேயும் ஸ்தோத்திரம் தேவனுடைய சபை மேய்ப்பர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். சென்னையிலும் ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஐயா. அங்கேயும் சபைகள் உண்டாக்கப்பட போகிறது. நம்முடைய சபைகள் விருத்தி அடையும்படியாய், தேவைகள் சந்திக்கப்படும்படியாய், ஊழியர்களை தேவன் இன்னும் உருவாக்கும்படியாய், உருவாக்கப்பட்ட ஊழியர்கள் தொடர்ந்து கர்த்தருடைய பணியை செய்யும்படிக்கு ஆண்டவர் வழிநடத்தும்படியாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை நடத்துவது சாதாரண காரியம் அல்ல. உடல் உழைப்பு, ஆவிக்குரிய ஜெபம், அது மாத்திரமல்ல, இந்த தேவைகள் சந்திக்கப்படுவது எல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. கொடுக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் நிறைய கர்த்தர் இந்த ஐக்கியத்திலே, இந்த ஊழியத்திலே பெருகச் செய்யும்படியாய் ஆண்டவர் தொடர்ந்து மகிமையாய் ஸ்தோத்திரம். நம்முடைய சபையினுடைய முதன்மை கண்காணி அருமையான பேராயர் அலெக்சாண்டர் ஐயா அவர்களை சுகமாய் நடத்தும்படியாய், இன்னும் கிருபையிலே தேவன் பலப்படுத்தி தேசத்துக்கு நன்மையாய் மாற்றும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபைக்காக எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபைக்காக, பரிசுத்தரின் ஐக்கிய ஜெப வீட்டிற்காக, பரிசுத்தரின் ஐக்கிய சபைகளுக்காக, ஆண்டவர் வீட்டு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து சபையின் பேரை சொல்லி அல்லேலூயா, நம்முடைய தலைமை பேராயருடைய பேரை சொல்லி அல்லேலூயா எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ரீகாதா ரபா ஷகா ரகா தூலா பாகா தாரா தாரா பாதோலா பாதியா. நீர் தந்த சபைக்காக ஸ்தோத்திரம். தேசம் முழுவதும் சபைகள் பெருக வேண்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இதற்கு ஆண்டவரே வேலை செய்கிற, ஊழியர் செய்கிற நிறைய ஊழியர்களை தேவன் உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திரளான சபைகள் உருவாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ சென்னை முதல் ஆண்டவரே மதுரை, திருச்சி, ஆண்டவரே திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ஆண்டவரே எல்லா பகுதிகளிலும் நீர் நியமிக்கப்பட்ட பிரகாரமாக தேவன் திரளான ஆத்துமாக்களை சம்பாத்தியம் பண்ணும்படி, 1 கோடி ஆத்துமாக்களை சம்பாத்தியம் பண்ணும்படி ஒரு பெரிய திருச்சபையாய் தேவன் இன்னும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. தகப்பனே, சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. ஓ விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இந்த ஊழியம் பெருகுவதாக, இந்த ஊழியம் விருத்தி அடைவதாக. இந்த ஊழியம் ஆண்டவரே கோடிக்கணக்கான மக்களுக்கு விடுதலையை, ரட்சிப்பை, சமாதானத்தை கொடுக்கிற இந்த ஊழியம் இன்னும் பெருகுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ரிகாதா ராமா ஷாதா ராஜா தூலா பாகா தாரா நானாமா இயேசுவே ரிகாதா ராஜா தூலா பாதியா. உடைய ராசனை ஆசீர்வதிக்கணும், சுகமாய் நடத்தணும். இன்னும் ஆண்டவரே நீர் வல்லமையாய் பயன்படுத்தணும். சரீரத்திலே நல்ல சுகத்தை கொடுக்கணும். தேவன் தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை தருணமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்களா? கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். சத்தமாய் சோதரிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 1 கோடி ஸ்தோத்திரம். 2வது ஜெப குறிப்பு, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கணும். தேசத்தை ஆளுகிற ஸ்தோத்திரம் பிரதமர், ஜனாதிபதி, தலைமை நீதிபதி, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆமென்.
ஸ்தோத்திரம். நீதிபதிகள் ரட்சிக்கப்படணும், தேசத்தை ஆளுகிற ஜனாதிபதி ரட்சிக்கப்படணும், பிரதமர் ரட்சிக்கப்படணும். ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 35-36 யூனியன் பிரதேசங்களோடு சேர்ந்திருக்கிற எல்லா மாநில தலைவர்கள், அதாவது முதலமைச்சர்கள் ரட்சிக்கப்படணும். எல்லா மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ரட்சிக்கப்படணும். எல்லா ஸ்தோத்திரம் தலைமை மாவட்ட தலைமை ஆட்சியர் ஸ்தோத்திரம் கலெக்டர்கள் ரட்சிக்கப்படணும். அவங்க ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இனி வருகிற காலத்தில் இங்கே எம்பிக்கள் வந்து சாட்சி சொல்லணும், கர்த்தர் என்னை ரட்சித்தார். எம்எல்ஏக்கள் சாட்சி சொல்லணும், முதலமைச்சர்கள் வந்து சாட்சி சொல்லணும், கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று சாட்சி சொல்லணும். நீதிபதிகள் வந்து சாட்சி சொல்லணும். ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்யும்படியாய் நாம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் நாம் சமாதானமாக கர்த்தருடைய பணியை செய்ய முடியாதபடிக்கு தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே ஸ்தோத்திரம், தேசத்துக்காக, நம்முடைய தேசத்தின் மீது தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக, தேசத்தின் மீது தேவன் இரக்கம் செய்து பெரிய ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து நம்ம தேசத்தை, பிரதமரை, ஜனாதிபதியை, ஸ்தோத்திரம், தேசத்தில் உள்ள நீதிபதி, தலைமை நீதிபதி ரட்சிக்கப்படும். அப்பதான் நல்ல நீதி செய்கிறவர்களாக இருப்பாங்க. ஜனாதிபதி, பிரதமர் நல்ல ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டால் தேசம் நன்மை அடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எத்தனையோ ஸ்தோத்திரம் அபசகுணமான செய்திகளை கேட்கிறோம், தேவையற்ற வீணான செய்திகளை நாம் கேட்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நீதி நியாயமாய் நடக்கத்தக்கதான ஆட்சிகள் தேசத்திலே உருவாக்கப்பட வேண்டுமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் நம்மை ஜெபிக்கிறதற்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் நல்ல இன்னும் ஜெபிக்கணும். ஆமென். தேசத்துக்கு யாராவது ஒரு ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. நன்றி. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார்ல, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம தேவ சமூகத்துல நற்காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல அந்நியம் பாஷையில நிரம்பி ஆண்டவரோடு ரகசியங்களை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நல்ல வேத வசனங்களை தியானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுக்கு தெரியுமே அப்படி சொல்லக்கூடாது. தெரிஞ்சதுக்குள்ள நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். ஏன் சீசர்களுக்கு அப்படி சொன்னாரு? வருஷக்கணக்கில் சீசர்கள் கூட தான் இருக்காங்க, மாத கணக்கில் டெய்லி கூட தான் இருக்கிறாங்க. ஆனா அவர் சொன்னாரு, என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏராளமான காரியங்கள் வேதத்துல ரகசியமாய் இருக்கிறது. அவைகளை கற்றுக்கொண்டு நம்மை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, ஜெபிங்க அப்படின்னு சொல்லுற உடனே 10 செகண்டுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க ஸ்தோத்திரம் உற்சாகமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக
பயிற்சி வகுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு கூட சிறப்பான சீசர்களை உருவாக்கும் பயிற்சி வகுப்பு. அல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்த தேவ பிள்ளைகளும் கற்றுக்கொண்டு துண்டு பிரதி ஊழியம் செய்வது எப்படி, அல்லனா கூட்டங்களை உருவாக்குவது எப்படி, ஜபக்குழுக்களை உருவாக்குவது எப்படி, ஊழியங்களை உருவாக்குவது எப்படி, சபையோடு இணைந்து ஊழியம் செய்வது எப்படி, அப்படி நம்ம கற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நன்றாக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய தேவனுடைய ஊழியக்காரர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய ஆளுகையை நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை தொட்டு இருக்கிறார். அதற்காக தான் தேவன் நம்மை பிடித்திருக்கிறார். வேற சொல்லும்போது சொன்னாங்க, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அல்லேலூயா. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே தேவனாய் கர்த்தர்களை தெரிந்து கொண்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட நிலைமையில் இல்லாதபடி தேவனோடு தகப்பனிடத்தில் பேசுவது போல நாம் சுதந்திரமாக பிரியா தேவனோடு அவருடைய பிள்ளைகளைப் போல நாம் முற்றிலும் மாற்றப்பட்டு அவருக்குள்ளாய் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு ஜெப குறிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாரு, ரட்சிக்கப்பட்டு சொல்லுவீங்க. ஆனால் இன்னும் இதுக்கு அடுத்தபடியாக ஒன்று இருக்கிறது. என்ன இருக்குது? நம்முடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும். உடன் பிறந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும், சகோதரிகள் ரட்சிக்கப்படணும், நம்முடைய பெரியப்பா சித்தப்பா குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். இப்போ நம்ம குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கக்குள்ளாய் மாறணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை நீங்க உங்க வீட்டுல நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தா, உங்க குடும்பத்தில் உள்ள கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருந்தா, அவர்கள் இந்த ரட்சிப்புக்குள்ள வரணும், ரட்சிப்புக்குள்ள மாற்றப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு 3 ஜெப குறிப்பு ஜெபம். ஒன்று நம்முடைய சபைக்காக ஜெபித்திருக்கிறோம், இன்னொன்று நம்முடைய தேசத்துக்காக ஜெபித்திருக்கிறோம், இன்னொன்று நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க போறோம். சிலர் குடிவெறியில் இருப்பாங்க, அவங்க மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்படணும். சிலர் சூதாட்டத்தில் இருப்பாங்க, அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்படணும். சிலர் ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்தே, ஆர்சி, சிஎஸ்ஐ இப்படிங்கிற மார்க்க பேதத்துக்குள்ள இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய சபையின் உபதேச சட்டம் என்னவென்று சொன்னால், பூரண சுவிசேஷ சபை. அல்லேலூயா. பூரண சுவிசேஷ சபைன்னு சொன்னால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர பரிசுத்தமான ஒவ்வொரு உபதேசத்திற்கும் கீழ்ப்படிந்து ஜெபித்து பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் ஆண்டவருக்குள்ள மாற்றப்படுவது. அதான் பூரண சுவிசேஷ திருச்சபை. அல்லேலூயா. அப்படி ஆவிக்குரிய திருச்சபை என்று சொல்லப்படுகிறது, பூரண சுவிசேஷ திருச்சபை என்று சொல்லப்படுகிறது. இந்த அனுபவத்துக்குள்ள அறவரையா இருக்கிறவர்கள், அல்லது துருபதேசத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு சொந்த உறவுகளும் ரட்சிக்கப்படணும். அதுக்காக ஜெபிக்க போறோம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. கரங்களை தட்டி ஜெப குறிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பலியிடும் போது கிருபை, அவருடைய கிருபை நம்மை நிரப்பும். அவருடைய தயவு நமக்கு பக்கமாக திரும்பும். அவருடைய சகாயம் நமக்கு கிடைக்கும்.
நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொல்ல, என்னை கொண்டு வந்தீரே, உடைய சமூகத்தில் வைத்திருக்கிறீரே, என்னை இந்த நாட்கள்ல இந்த ஜெபத்துக்குள்ள உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள வைத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல ஆண்டவர் மீது இன்னும் அதிகமான கிருபைகளை ஊற்றுகிறார், இன்னும் அதிகமான தேவ தயவனாலே நிரப்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், உறவுகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத மனைவி, அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தங்கைமார்கள், அக்காமார்கள், பெரியப்பா, சித்தப்பா, நம்முடைய உறவுகள் எல்லாரும் ரட்சிக்கப்படும் ஐயா. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரையும் ரட்சிங்கப்பா. எங்க பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை ரட்சிங்க அப்பா. இரக்கம் செய்யுங்க. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும், உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். எங்கள் வீடுகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை தொடட்டும், உம்முடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. அவர்கள் மனது மாற்றப்படட்டும், ஒரு பெரிய மன திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. மார்க்க பேதத்திலிருந்து விடுதலை செய்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கொண்டு வருவீராக அப்பா. குடிவெறி ஆண்டவரை, கெட்ட பழக்க வழக்கங்கள், துன்மார்க்க வாழ்க்கைகள், பிசாசுக்கு அடிமை ஆண்டவரே, மாயமாலமான சீனியம், மந்திரமான சீனியம், மாற்றணும் மாற்றணும், மாற்றி கொண்டு வாங்க, மாற்றி கொண்டு வாங்க, மாற்றி கொண்டு வாங்க. ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. இந்த பகுதியில் சுற்றி இருக்கிற மக்களை தொடுங்க, இந்த பகுதியில் உள்ள மக்களை தொடுங்க அப்பா. குடும்ப உறவுகளில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க. கூட்டம் கூட்டமாய், குடும்பமாய் கர்த்தர் கொண்டு வரும்படிக்கு உடைய ரட்சிப்பு உண்டாவதாக, உடைய கரம் நீட்டப்படுவதாக, உடைய கரம் தொடப்படுவதாக, உடைய கரம் ஆத்துமாக்களை மீட்டெடுப்பதாக. வியாதியிலிருந்து விடுதலை செய்து கொண்டு வாங்க, பாவத்தில் சாபத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தாங்க ஆண்டவரே. பொல்லாத அசுத்தமான பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வாங்க. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் இப்பொழுதே அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த சபையிலிருந்து நாங்கள் செபிக்கிறோம். இந்த கன்னியாகுமரி கடைசி ஆண்டவரே, இந்த மாவட்டத்திலிருந்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாயிருக்கிற தடைகள் விலகுவதா, இயேசுவின் நாமத்தில் விலகுவதா, எல்லா ஜெபங்களும் கேட்கப்படுவதா, தடைகள் விலகுவதா, பாவமண்டலத்தின் கிரியைகள் விலகுவதா, அசுத்தாவின் வல்லமை விலகுவதா, கிருபை வல்லமை தேசத்தின் எல்லார் மீது ஊற்றப்படத்தக்கதாக கர்த்தருடைய பிரசன்னை எனக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டார். இதற்குள்ள என்ன ஆசீர்வாதம் அடங்கி இருக்குன்னா, கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. ஆமென். லட்சக்கணக்கான மக்கள் தொடப்பட போறாங்க. அல்லேலூயா. இது எப்படிங்க நடக்கும்? அதுதான் அற்புதம். ஆமென். நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வீணா போகாது. அது மகிமையை, அற்புதத்தை செய்யும். செய்யுமா? செய்யும். நான் ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து ரட்சிப்புக்குள்ள மாற்றப்பட்டேன். வேறு ஒரு விக்கிரக ஆராதனை ஸ்தலத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். அந்த காலத்தில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. பூசாரி குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவன் என்னை மாற்றி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், என் பேர் ஜெபராஜ், ராஜின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஓம் சரவண பகவான்
குரு. அப்படி பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து மீட்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் கிருபையா இந்த நாட்களில் எங்களை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன், உத்தம நேசரை ஸ்தோத்தரிக்கின்றேன். உன்னத தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன், உத்தம நேசரை ஸ்தோத்தரிக்கின்றேன். தெய்வமே தோத்தரிக்கின்றேன், உம்மை மாத்திரம் தோத்தரிக்கின்றேன். தெய்வமே தோத்தரிக்கின்றேன், உம்மை மாத்திரம் தோத்தரிக்கின்றேன். அற்புத தேவனை தோத்தரிக்கின்றேன், அதிசய தேவனை தோத்தரிக்கின்றேன். அற்புத தேவனை தோத்தரிக்கின்றேன், அதிசய தேவனை தோத்தரிக்கின்றேன். தெய்வமே தோத்தரிக்கின்றேன், தெய்வமே தோத்தரிக்கின்றேன். உம்மை மாத்திரம் தோத்தரிக்கின்றேன், உம்மை மாத்திரம் தோத்தரிக்கின்றேன். அல்லேலூயா. அவரை ரட்சித்ததற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. நம் தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளும் காலம், சீசர்களை உருவாக்கும் காலம் என்ற செய்தியை கேட்கும்படியாக தான் இந்த மாதத்தில் நாளை தினத்தில் ஒரு முகாமை தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், அவர் நமக்கு கற்றுத்தர வேண்டும். இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் இப்பொழுது வேத வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோமாக. தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது 11வது வசனங்களை வாசிக்க நாம் கவனிப்போம். 1 கொரிந்தியர் 12 7 11. ஆவியின் அனுக்கிரகம் அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொருவர் அந்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12 7. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய உபயோகத்திற்கென்று பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுல நல்ல கவனிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று கர்த்தர் அளிக்கிறார், கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்காகத்தான் கொடுக்கிறார். பாருங்க, இப்ப நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, உங்க பிரயோஜனத்துக்காக அவர் பேசுகிறதாக சொல்கிறார். நீங்க பிரயோஜனம் அடைய வேண்டும், பயனடைய வேண்டும், நன்மை அடைய வேண்டும் என்று தான் அவர் உங்களிடத்தில் பேசுகிறார். நீங்க அதை பயன்படுத்த வேண்டும்.
உங்களுக்காக பயன்படுத்த வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்காக பயன்படுத்த வேண்டும், உங்கள் குடும்பத்துக்காக பயன்படுத்த வேண்டும், சபைக்காக பயன்படுத்த வேண்டும், சபையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும், சபையினுடைய நற்காரியங்களுக்காக பயன்படுத்த வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாய் பயன்படுத்தப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பூமியில வரணும். பரலோக ராஜ்யத்துல என்னெல்லாம் இருக்குது யாருக்காவது தெரியுமா? 3 வார்த்தையில சொல்ல மாட்டோம். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? இப்ப நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க சொல்லி முடிங்க பார்ப்போம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, வேற எப்படி இருக்கு? சமாதானமும் பரிசுத்த உண்டாகும் சந்தோஷம். சந்தோஷம் சொர்க்கமா சொன்னோம்னா பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது? சந்தோஷமும் சமாதானமுமா இருக்கிறது. அப்படிதான் இந்த பூமியில நம்ம சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த ராஜ்யம், பூலோக ராஜ்யம் கட்டப்படணும்னு இயேசு விரும்புகிறார். பரலோகம் எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்குது, சமாதானமா இருக்கிறது. புசிப்பும் குடிப்பும் அங்க முக்கியத்துவம் கிடையாது, அங்க தேவை இல்லை. அப்போ அந்த பூமியிலையும் நம்ம அப்படி சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும்னு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, சமாதானமா இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்களே சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, சமாதானமா இருக்கிறீங்கன்னா தேவனுக்கு நன்றி செலுத்தி கரைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். நான் சந்தோஷமா இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நான் சமாதானமா இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய மத்தியிலே அப்படி ஒரு ராஜ்யம் கட்டுப்படியாகத்தான் விரும்புகிறார். உங்க பிரயோஜனத்துக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகத்தை நமக்கு தருகிறார். நாம் முதலாவது எடுத்த வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12:7-11. மீண்டுமாய் ஆவியினுடைய அனுக்கிரகம் உங்க ஒவ்வொருவருடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பேசுறார். ஆவியினுடைய அனுக்கிரகம், ஆவியினுடைய ஸ்தோத்திர நன்மைகள், பரிசுத்த ஆவியினுடைய ஆசீர்வாதங்கள், பரிசுத்த ஆவியினுடைய கிருபைகள், பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் நம்முடைய ஸ்தோத்திரம் பிரயோஜனத்துக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க பிரயோஜனத்துக்காக ஆவியினுடைய அனுக்கிரகம் அளிக்கப்படுகிறது. உங்கள் பிரயோஜனத்துக்காக ஆவியினுடைய அனுக்கிரகம் அளிக்கப்படுகிறது. உங்கள் பிரயோஜனத்துக்காக ஆவியினுடைய அனுக்கிரகம் அளிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 11வது வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். இவைகளை எல்லாம் ஒரு ஆவியானவர் தான் நடத்துகிறார், நடப்பிக்கிறார். தமது திட்டத்தின்படியே ஒரு திட்டம் வச்சிருக்கிறாருங்க, ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தின்படி இயேசு என்ன செய்யறாரா? பகிர்ந்து கொடுக்கிறார், பிரிச்சு கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார், பிரிச்சு கொடுக்கிறார். யாருக்கு என்ன தேவை, என்ன வரம் தேவையோ அதை அவர்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ, உங்க ஊழியத்துக்கு என்ன தேவையோ, இந்த சபையில தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆவியினுடைய அனுக்கிரகம். அனுக்கிரகம் என்று சொன்னால் அதுல நிறைய இருக்குது. ஆமா, ஸ்தோத்திரம். தேவன் அனுக்கிரகம் செய்தபடியினால் பிள்ளைகள் கிடைக்கிறது. தேவன் அனுக்கிரகம் செய்கிறபடியினால் ஸ்தோத்திரம் அநேக மரங்கள் கிடைக்கிறது. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த அனுக்கிரகம் என்ற வார்த்தை, அநேக மரங்கள் தேவன் நமக்கு தருகிறதாக சொல்லி இருக்கிறது. மீண்டுமாய் அந்த 10வது வசனத்தை வாசியுங்கள், 11வது வசனத்தை வாசியுங்கள்.
இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறார். ஒரே பரிசுத்த ஆவியானவர் நடப்பிக்கிறார். நமது சித்தத்தின்படியே அவர் ஒரு திட்டம் பிளான் வச்சிருக்கிறார். இந்த பிளான் பிரகாரம் திட்டத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். நீங்க ஒரு திட்டம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு தீர்மானம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு பிளான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிளான் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை கல்யாண வீடு, பால் காய்ப்பு வீடு, சொந்தக்காரங்க கொடை, சடங்கு வீடு, இதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் உங்கள் மைண்டுக்குள்ளே வரணும். ஸ்தோத்திரம். பிளான் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆண்டவருடைய ஆராதனை தான் மெயின் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணணும். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் குடும்ப வேலைகளை, பிள்ளைகள் வேலைகளை பிளான் பண்ணி அதை நம்ம சரிப்படுத்தணும். ஸ்தோத்திரம். அதே மாதிரி தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், பிளான் வச்சிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு வரைபடம் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. அதன் பிரகாரம் நமக்கு அவர் சொல்கிறார். சோதரம் தன்னுடைய பிளான திட்டத்தை வெளிப்படுத்தினார். யாருக்கு வெளிப்படுத்தினார்? முத நோவாவுக்கு வெளிப்படுத்தினார். நோவாவை வச்சு என்ன செய்தார்? பேழையை கட்டினார். அது அவருடைய திட்டம், பிளான். இவ்வளோ நீளத்தில் கட்டு, இவ்வளோ அகலத்தில் கட்டு, இவ்வளோ உயரத்தில் கட்டு அப்படின்னு இந்த பிளான் சொல்லி கொடுத்தார். அதன்படி அவன் அப்படியே செய்தார். இதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற வேலைகளை, ஊழியங்களை செய்வதற்கு, ஜெபத்தோடு நடப்பிப்பதற்கு அவர் மரங்களை பிளான் பண்ணி நமக்கு தர்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எங்கிருந்து கிடைக்குன்னா பரிசுத்த ஆவியின் வழியாக கிடைக்கிறது. எல்லாரும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு இந்த அபிஷேகத்தை தரணும்னு நீங்க ஜெபிக்கணும். விடாம ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும், உபவாசித்து ஜெபிக்கணும். இந்த மாதிரி உபவாச கூட்டங்கள்ல வந்து கலந்து கொள்ள வேண்டும். சபை கூட்டங்கள்ல வந்து கலந்து கொள்ள வேண்டும். அபிஷேக கூட்டங்கள்ல வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஆவியில நிரம்பணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையில நிரம்பணும். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆண்டவருக்குள்ளாக மாற்றப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அபிஷேகத்தினால நிரம்பிட்டா அவர் மரங்களை உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுவது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவியானவர் நம்ம சரீரத்துக்குள்ள வருவது. நமக்குள்ள வந்துட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சிரசிலிருந்து கால் வரைக்கும் வந்துட்டா அந்த அபிஷேகம் நம்மை நிரப்பும். அதே நேரத்தில் நம்ம பேசுகிற தமிழ் வார்த்தைகள் அது அந்நிய பாஷையாக, பரலோக பாஷையாக, மறு பாஷையாக அது வெளிப்படும். அந்நிய பாஷையில வெளிப்படும். இதில் நம்ம விளங்கிக்கொள்ள முடிய வல்லமை நம்மை தொடுவதன் மூலமும், உணர்வதன் மூலமும், அவருடைய வல்லமை நம்ம சரீரத்தில் இறங்கும் போது நாம் கண்டுகொள்வதன் மூலமும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை வார்த்தைகள் நமக்கு வருகிறதன் மூலமும் தேவனுடைய ஆவியினாலே நாம் முத்தரிக்கப்படுகிறோம். ஆமென். இப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிக்கிறார். அல்லேலூயா. பெற்றவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெறாதவர்கள் எங்களுக்கு அபிஷேகம் இன்னும் தரணும், அபிஷேகத்தினால நிரப்பணும், அந்நிய பாஷை அடையாளம் தரணும், அக்னி அபிஷேகம் தரணும், தேவனுடைய முழு வல்லமையின் சரீரத்தை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆவியானவர் உங்களுக்கு வந்துட்டா ஜெப ஆவி ஊற்றப்படும். ஜெப உங்களுக்குள்ள ஆவியானவர் வந்துட்டா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வேகம் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் ஜெபத்துல உங்களை வழி நடத்துவார். ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஜெப தாகம் உங்களுக்குள்ள வந்துடும். அதிகமா ஜெபிக்க நீங்க முயற்சி செய்வீங்க.
ஆவியானவர் வந்துட்டா வீணான வார்த்தைகள், வாக்குவாதமான வார்த்தைகள், அனாவசியமான வார்த்தைகள் நமக்குள்ள வர விட மாட்டார். கண்டிப்பு செய்வார், உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து என்ன செய்வாரா? கண்டித்து உணர்த்துவார். இது செய்யாத, இதை பண்ணாத, இது வேண்டாம் அப்படின்னு அவர் கண்டித்து உணர்த்துவார். அந்த கண்டிப்புக்கு உங்கள் இருதயம், உங்க மனசு, உங்க சிந்தை கீழ்ப்படிச்சா உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கீழ்ப்படியல்னா என்ன கிடையாது? ஆசீர்வாதம் கிடையாது. பிரியமானவர்களே, தேவன் நம்மை எப்படி மாற்றும்படியாய் எல்லாரும் வலது கரத்தை தலையில வச்சு ஜெபம் பண்ணுங்க. சோதர ஆண்டவரே, சோதர ஆண்டவரே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிற இந்த கண்டிப்புக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியணும். பிள்ளைகள் கீழ்ப்படியணும். ஆண்டவரே, உடைய ஆவியானவருடைய உணர்த்துதல் நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். உடைய அபிஷேகத்தினால இன்னும் அதிகமாக நிரப்பப்படணும். உடைய கிருபைகள் ஆண்டவரே, வரங்கள் எங்கள் பிரயோஜனத்துக்காக நீர் கொடுக்கிறீர். நீர் எங்களை உருவாக்கணுமா ஜெபிக்கிறோம். சாந்தா ராதா ரூலாபா காதா ராபாதியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறபடியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. இப்போ அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு இன்றைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரயோஜனத்துக்காக அவர் கற்றுக் கொடுக்கிறார். வாசியுங்கள். ரோமர் 1 அதிகாரம்